மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா லாஸ்ட் மேபி ஒரு 60 இயர்ஸ் கூட இருக்குமே. ஏடிஎம்கே டிஎம்கே தானே. இப்போ எம்ஜிஆர் அவர்களுமே நடிகராக இருந்த அரசியல்வாதியானவர் தானே. அது நடிகருக்காகலாம் நான் சொல்லல, அவருக்கு என்ன அனுபவம் பத்தாது. எல்லாருக்குமே அந்த ஒரு சந்தேகம் தான் இருக்குது. அவர் சொத்தை காப்பாற்றி வராரா இல்லை உண்மையிலே நல்லது பண்ண வராரா? ஏடிஎம்கே ஓட்டை தான் அவர் எடுக்கிறாருன்னு மாதிரி எனக்கு தோணுது. பழைய காலத்துலலாம் உயிரை கொடுப்பாங்க, எம்ஜிஆருக்குன்னா போய் உயிரை கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது. எழுத்தாற்றல், பேச்சாற்றல், பத்திரிகைகள் இதெல்லாம் முக்கியம். ஒரு ரசிகர்கள் மட்டுமே வைக்க முடியாது. அவர் நடிகர்ன்றது ஒரு காரணத்தை தவிர வேற என்ன இருக்கு அவர்கிட்ட காரணம்? நீங்கள் விஜய் ஆதரிப்பீங்களா? நாளை வந்து டிஎம்கே கரக்காலாம் யாரும் ஆக மாட்டாங்க. நவரஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்குது. தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, கட்சி கொடி லான்ச் பண்ணிட்டாரு. விஜய் அவர்களுடைய அரசியல் என்ட்ரியை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 26ல் தளபதி விஜய் முதலமைச்சராக இருக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. முதலமைச்சர் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்காது. கண்டிப்பாக இல்லை. ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே தெரிஞ்சு டவுட்டு தான். மேபி அதுக்கப்புறம் மேபி வரலாம். ஏன்னா ரஜினியும் கமலும் அப்படி ஏதோ ட்ரைட்லாம் பண்ணாங்க. அது பாசிபிலிட்டியாக இல்லைன்னு தான் என்னோட கெஸ்ஸு. அட்லீஸ்ட் முதல்ல ஒரு குறிப்பிட்ட இது சேரட்டும். மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா லாஸ்ட்டு மேபி ஒரு 60 இயர்ஸ் கூட இருக்கட்டுமே. ஏடிஎம்கே டிஎம்கே தானே. இல்லை நம்பல ஆக மாட்டார். இல்லை, நம்பிக்கை இல்லை. வாய்ப்பு இல்லை. ஏன்னா கமலஹாசன் அதோட சீனியரு, ரொம்ப பாப்புலரு, பவர்ஃபுல்லு. அவராலேயே முடியல. இந்த பொலிட்டிக்கல் கண்டிஷனில் அவங்களெல்லாம் சர்வே ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வர முடியாது. யார் வந்தாலும் விஜயகாந்த் அவரை டக்கர் பண்ணி வந்தார். அவரே வர முடியல, அவராலே வர முடியல. கடைசியில் கேள்வியில் கடைசியில் அவர் முதல்ல 25 தொகுதி வந்தார். சரி, ஏடிஎம்கே கூட்டணி வச்சார், 25 தொகுதி வந்தார். அப்புறம் வந்து நின்னார், வர முடியல. அதெல்லாம் வந்து கூட்டத்தை பார்த்தாலும் நம்ம கணக்கு பண்ண முடியாது. சட்டமன்ற தேர்தலில் விஜய் முதலமைச்சர் ஆயிரும் நினைக்கிறீங்க, நம்புறீங்க? நம்பிக்கை இருக்குது. வரமாட்டார். ஏன் வரமாட்டாருங்கிறீங்க? முடியாது அவரால். இப்போ எம்ஜிஆர் அவர்களுமே நடிகராக இருந்த அரசியல்வாதியானவர் தானே. அது நடிகருக்காகலாம் நான் சொல்லல, அவருக்கு என்ன அனுபவம் பத்தாது. ஃபஸ்ட்டு எடுத்தோம் முதலமைச்சர் ஆக முடியாது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? முதல்ல ஒரு நல்ல ஒரு அரசியலுக்கு எந்த நோக்கத்தில் வராருன்னு தெரியணும். அது தெரிஞ்ச பிறகு தான் நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரியானு பார்க்கணும். இப்போ விஜயகாந்த் வந்தார், விஜயகாந்த் ஒரு நல்ல நோக்கத்தில் வந்தார். அவருக்கு என்னோடய சப்போர்ட் முழுசுமே இருந்தது. ஆனால் அவரால் வர முடியல. அது மாதிரி விஜய்க்கு ஒரு நல்ல நோக்கத்தோடு வந்தார். இல்லை அவர் சொத்தை காப்பாற்ற வராரா எதுவும் தெரியணும் இல்லையா? இப்போதைக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு சந்தேகம் தான் இருக்குது. அவர் சொத்தை காப்பாற்றி வராரா இல்லை உண்மையிலே நல்லது பண்ண வராரான்ட்டு. உண்மையிலேயே நல்லது பண்ண வந்து இப்போ இருக்கிற அரசியலில் ஒரு மாற்றம் கிடைச்சதுன்னா எல்லாருமே கண்டிப்பாக விரும்புவாங்க. நீங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அரசியல் பார்ட்டிக்கு? இல்லையே, சப்போர்ட் பண்ணுங்க. விஜய் யாரை எதிர்க்கிறாருன்னு நினைக்கிறீங்க? எந்த கட்சி எதிர்ப்பாருன்னு நினைக்கிறீங்க? எந்த கட்சிக்கு போய் நடக்கிற அரசியலுக்கு தான் எதிர்த்து நடக்கணும். எந்த கட்சியும் அவர் எதிர்க்க மாட்டாரு. இப்போ ஒரு திராவிட கட்சிகளுக்கு எதிரான அரசியல் தான் கையில் எடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம் தம்பி, செய்யலாம். ஏன் செஞ்சால் வர முடியாதா? திராவிட கட்சிக்கு எதிராக வந்தால் சரிதா, இல்லை எதிராக வராதா சரிதா. ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசாக வர முடியாது. ஏன்னா நல்லா வளர்ந்து போன கட்சி 2 கட்சி இருக்குது. ஏடிஎம்கே ஓட்டை தான் அவர் எடுக்கிறாருன்னு மாதிரி எனக்கு தோணுது. இந்த தேதியில் எதிர்த்து நிற்கணும்னா திமுக கட்சி ஒன்று தான் நல்ல செல்வாக்குடையதாக இருக்குது. மற்றதெல்லாம் இப்போ அதிமுகவுக்கு எதிர்த்து நிற்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. எதிராக நிற்க மாட்டார். ஏன்னா இப்போ அவர் சொல்லியிருக்கிற எல்லாமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளே பாதிக்கு மேலே இருக்குது. அதில் ஆமாம், எல்லாம் இவங்க சொல்கிறத சொல்கிறாங்க. கொள்கையில் வச்சுட்டு இருப்பாரு, பட் அலையன்ஸ் பண்ணிக்க மாட்டார். அலையன்ஸ் பண்ணால் அவருடைய சக்தி குறைஞ்சி போயிடும், உண்மையான பலம் தெரியாது. அதனால் தனித்து தான் போட்டிடுவார். கொள்கைகளை இந்த திராவிட முன்னேற்ற கொள்கைகளை எடுத்துக்குவார். இப்போ விஜய் வந்து இன்னொரு படம் நடிக்க போகிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் 2026 எலெக்ஷனுக்கு 1.5 வருஷம் தான் இருக்குது. அப்போ அரசியலுக்கு இப்போ அவருடைய நகர்வுங்கிறது போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாலும் ஒரு 1 or 2 சீட்ஸ் வேணால் வின் பண்ண முடியுமே வெளியே ஆட்சியெல்லாம் பிடிக்கிறது கஷ்டம். இன்னும் வேகம் எடுக்கும். கண்டிப்பாக. மேபி 26ல் நிற்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஆள் நின்னார்னா இப்போ இருக்கிற இது பத்தாது தான், கண்டிப்பாக பத்தாது. கண்டிப்பாக வேகம் தேவைப்படுது சார். இப்போதைக்கு இது போதும். ஏன்னா இப்போது லாஸ்ட்டு 6 மந்த்ஸுக்கு கொஞ்சம் ரொம்ப ஃபுல் ஃபேஸில் இறங்கினாலே போதும். 26 எலெக்ஷன் வந்து மே வரப்போகுதுன்னு நினச்சிங்களேன். ஸோ ப்ராபப்ளி எண்ட் ஆஃப் டிசம்பர், அந்த 25 நவம்பர் அந்த டைம்லலாம் கொஞ்சம் நல்லா ஸ்பீட் பண்ணி கேம்பெயின்லாம் நிறையா பண்ணாருன்னா ப்ராபப்ளி கிடைக்கலாம். ஆனால் சிஎம் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. என்ன பண்ணாலையும் அவரால் அப்படி ஒன்றும் அச்சீவ் பண்ண முடியாது. ஒன்று, நடிகர்களுக்கு பழைய காலத்தில் இருந்த மோகம் இப்போ மக்கள்கிட்ட கிடையாது. நடிகர்களும் அவங்களும் சாதாரணமாக ஏதோ ஒரு சினிமா பார்க்குறச்சா அவர் பரவாயில்ல அப்படின்னு பேசுவோமா தவிர, பட் அவருக்கு பழைய காலத்துலலாம் உயிரை கொடுப்பாங்க. எம்ஜிஆருக்குன்னா போய் உயிரை கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது.
இப்போ எல்லாம் தெளிவடைஞ்சிட்டாங்க. அதான் என்ன வேகம் அவன் கொஞ்சம் மென்மையாக இருக்கிறது மாதிரி தெரியுது. நாம் தமிழர் கட்சி இடம்லாம் அப்படி சீமான் இடம் அப்படிம்போது இவருடைய வேகம் வந்து குறைவாக இருக்குது. அவங்களோட வேகம்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது. பேச்சாற்றல் மூலமாகத்தான் வலிமையை உண்டாக்கணும்னா அதில் எழுத்தாற்றல், பேச்சாற்றல், பத்திரிகைகள் இதெல்லாம் முக்கியம். ஒரு ரசிகர்கள் மட்டுமே வைக்க முடியாது. கண்டிப்பாக பார்த்தாது இல்லை. அவர் வந்து அவர் நடிகர்ன்றது ஒரு காரணத்தை தவிர வேற என்ன இருக்கு அவர்கிட்ட காரணம்? இல்லை அது இல்லை. நான் 1.5 வருஷத்தில் அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரில. அது அவர் வேற கொஞ்சம் தேவைப்படுது. ஆமாம். உதயநிதி, விஜய் இவங்க 2 பேரையும் முன்னிறுத்தி அரசியல் நடக்குதுங்கிற பட்சத்தில் உங்கள் கண்ணுக்கு எந்த முகம் வரும்? உதயநிதி முகமா, விஜயோட முகமா? விஜய் முகம் தான் வரும். உதயநிதியும் விஜயம் பார்க்கும்போது அரசியல்வாதி விஜய்க்கு வாய்ப்புகள் அதிகம். உதயநிதி அதை இளைஞர்களுக்கு மட்டும்தாப்பா விஜய் வருவார். மற்ற பெரியவங்களுக்கெல்லாம் வந்து உதயநிதியை தான் சொல்லுவாங்க. ஃபேன்ஸ்லாம் ஓட்டர்ஸாக மாறுவாங்க நம்பிக்கை இருக்கா? சில பேர் போடுவாங்க. அவருக்கும் வாய்ப்பு இருக்குது. மாறுவாங்க. அது இருக்குது. விஜய்க்கான ஃபேன் பேஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் ஓட்டு போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ அதனால் அவங்க போடுவாங்க. சான்ஸ் அதிகம் இல்லை. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ அப்படி தானே யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஓட்டாக பிரியலாம், பட் இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து எல்லாருமே வாக்காளராக மாறுவாங்கன்னு தெரியாது. ஸோ ஒரு 50% வாக்காளர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது அந்த ரசிகர்கள் எல்லாருமே அரசியல் பக்குவப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவங்க எல்லாத்துக்குமே அரசியல் நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஆக்டரை வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடராக பார்த்து அவங்க ஓட் பண்ணுற அளவுக்கு அவங்க அனலைசேஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்காது, அந்த அளவு இருக்காது. எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது. ஒரு சிலர் அந்த ஹார்ட் கோர் அந்த ஃபஸ்ட் ஷோ போகிறவங்க வந்துட்டு பிளைண்டடாக வந்து ஓட் பண்ணிடுவாங்க. ஆனால் மற்றவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ரசிகர்கள் வேறு, அரசியல் கொள்கைங்கிறது வேறு. ஸோ அவங்க அதை பொறுத்து தான் டிசைட் பண்ணுவாங்க. இருக்கலாம், அதெல்லாம் போடலாம். இப்போ நீ கூட இருக்கலாம், பழகிட்ட வச்சுக்க. நீ எனக்கு ஓட்டு போடா அதெல்லாம் அப்படி தான் அது ஓட்டு போடுறான். புரியுதா? ஆனால் வந்து அதுக்காக விஜய் தான் வருவார், விஜய் தான் சொல்ல முடியாதலாம். அப்படி எல்லாருமே மாற மாட்டாங்கப்பா. அது ரசிகர்கள்ன்றது வேற, வாக்காளர்ன்றது வேற. அது சில இளைஞர்கள் வரைக்கும் மாறுவாங்க. கண்டிப்பாக மாறுவாங்க. அப்போ சிவாஜி கணேசனுக்கு மாறலையே? அது வேற, இது வேற. சிவாஜி கணேசன் ஹெல்ப் பண்ணல யாருக்கு அதிகமாக, இவர் ஹெல்ப் பண்ணிக்கிறார் நிறையா. புரட்சி தலைவருடைய பாதையில் விஜயும் பயணிப்பார் நம்புறீங்க? ஆமாம். விஜயோட கொடியோடைய லான்ச் பண்ணியிருந்தாரு, அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு இருக்காது, எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அது வந்து ஸ்பெயினோட இது அப்படியே மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு கட்சி ஒரு ஃப்ளாக் போட போகிறாருன்னா இப்போ சின்ன குழந்தை பசங்க கூட நிறைய விஷயங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளாக் இருக்கும்போது அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஃப்ளாக் எதனா கண்ட்ரி ஃப்ளாக் இருக்கா பாருங்கப்பா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். யாருனாலும் ஏதாவது ஒன்று எல்லாம் தான் செய்வாங்க. ஸோ இதில் ஒன்றும் பெருசாக இது நியாயம் இல்லையா சார்? அது அவர் விருப்பம். இது ஏன்னான்றது ஒரு பலம் தானே. ஆனால் பலத்தை காமிக்கலான்னு அவர் வந்து இறங்குறாரு. ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தா யாரும் சும்மா கேள்வி கேட்காம இருக்க மாட்டாங்கல்ல, கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இல்லை, புதுசாக அரசியலுக்கு வந்தாலுமே எல்லாருக்கும் அந்த மாதிரி வர்றது தானே. அதனால் வந்து எது வந்தாலும் பார்த்துக்குவாங்க. அவர் சீமான் கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை வச்சா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா சீமானுடைய கொள்கை எல்லாமே நல்லா தான். இப்போ நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி வச்சா 2026 அரியணையை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரியணை பிடிக்க வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, ஓட்டுகளை கொஞ்சம் சேகரிக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே கொஞ்சம் ஓட்டுகளை கொஞ்சம் சேகரிக்கலாம். அது ஒன்றா சான்சஸ் இருக்குது. சீமான் கூட வச்சா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சீமான் கூட கூட்டணி வச்சா ரிசல்ட் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கொள்கை கூட எனக்கு உடன்பாடு இல்லைங்க. ஸோ சீமான் கூட அவர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் சுத்தமாக விஜய்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். இல்லை, தனித்திருந்தால் தான் வாய்ப்புகள் கிடைக்கும் கண்டிப்பாக. சீமான் கூட கூட்டணி வச்சா வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? சீமானோட ஓட்டை தானே அவரும் எடுக்க போகிறாரு. சீமானோட ஓட்டையும் அவர் எடுக்க தான் போகிறாரு. அதனால் அவரோட கூட்டணி வைக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. வச்சா அவருக்கு மைனஸ் தான். மேபி விஜயகாந்த் மாதிரி, சீமான் மாதிரி அவர் ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேருமே வைக்க மாட்டார். திரும்ப அவர் இண்டிவிஜுவலாக தான் வந்து ட்ரை பண்ணுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை வந்து சீமானை கொஞ்சம் பாராட்டணும். அது வரைக்கும் 2 கட்சியும் அவர் போகல. அதே போல் விஜயும் அதே தான் பண்ணுவார். சீமான் கூட்டணியில் கிடைக்கிறதுங்கிறத விட அவர் இருக்கிற திராவிட கட்சியில் எது கூடயாவது கூட்டணி வச்சு வந்தால் வரலாம். திராவிட கட்சிகள் கூட போனால் அவருமே கமலஹாசன் இணையாக வந்துடுவார். இல்லை, கமல்ஹாசன் அப்படி இதாக வரலையே. அவர் கடைசி வரலையும் அப்படியே இருந்து கடைசி எலெக்ஷன் அப்போ தானே கொஞ்சம் வந்தார். வழி இல்லாமல் தானே வந்தார். அதான் அப்படி இல்லாமல் இவர் கூட்டணி முன்னாடியே சீட் நிற்கிறதுக்கு இத்தனை சீட்டு அத்தனை சீட்டுன்னு பார்கெயின் பண்ணி நின்னார்னா அப்படி வரலாம். விடுதலை சிறுத்தைகள் மாதிரி, கம்யூனிஸ்ட் மாதிரி இவங்க ஜாயின் பண்ணிடுறாங்கிறீங்க. வந்து ஜாயின் பண்ணால் கொஞ்சம் வரலாம். திராவிட முன்னேற்ற கழகத்துலேயும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துலேயும் சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம், அதாவது இருக்கிற ஆளுங்கட்சியை தோற்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அவர் பெரும்பான்மையான வர்றதுக்குங்கிற வாய்ப்பு
இருக்காது. ஆனால் அது அவங்கவுங்க சௌகரிய கூட்டணி வச்சுக்கிறது போகிறதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பிரேமலதா போய் பார்த்துருக்குறாருல்ல, இருக்கலாம், அந்த எண்ணம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது ஒரு படத்துக்கு போனாரோ அரசியலாக ரிலேட் பண்ணிக்கலாமா? வீட்டுக்கே போய் மரியாதை பண்ணியிருக்காரு சாலிகிராமம்ல. பிரேமலதாவை போய் சந்திச்சிருக்காருல்ல விஜய் இப்போ ஒரு போன வாரம். அதனால வாய்ப்பு இருக்கலாம். விசிகா மாதிரி காங்கிரஸ் மாதிரி திராவிட கட்சிகள் கூட 1-2 சீட்டுக்கு அவர் போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? சப்போர்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் இருக்கு? கண்டிப்பா. நீங்க விஜய் ஆதரிப்பீங்களா? நாளை வந்து டிஎம்கே காரங்கெல்லாம் யாரும் ஆக மாட்டாங்க.